ஆமாடி தங்க, நீ இப்படி இருந்துக்கிட்டீங்கன்னா நீ என்கிட்ட முத்தே வாங்க மாட்டேன். எஸ், வாங்கி தரேன். உங்களுக்கு தெரியுமா இப்படி இடம் இருக்கும், இப்படி விடுவாங்கன்னு? எல்லாருக்கும் வணக்கங்க. தைப்பூசம் என்னைக்கு முடிஞ்சது? தைப்பூசம் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு காளிப்பட்டி முருகன் கோயிலுக்கு போனோம். அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு இம்புட்டு நாளாயிடுச்சு. காளிப்பட்டி முருகன் கோயிலுக்கு யார் யாரெல்லாம் பொங்கல் கொண்டு போவீங்க? அப்படி பொங்கல் கொண்டு போகிறப்ப நீங்கள்லாம் எங்கே பொங்கல் வைப்பீங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வருஷம் காளிப்பட்டி முருகனுக்கு பொங்கல் கொண்டு போகலான்னு போனோம். அங்கே போனால் எங்களுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஸ்பாட் கிடச்சிருந்தது. நிறையா பேர் வந்து அங்கே தான் பொங்கல் வைக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து தெரியாது இப்படியெல்லாம் பொங்கல் வைப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த இடம் அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. என்ன ஏதுங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் கார் பார்க்கிங் விட்டுருந்தோம். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த பச்சை கலர் பில்டிங் இங்கே இந்த இடத்துல தான் வந்து கார் பார்க்கிங் விட்டுருந்தோம். நிறைய பேர் நிறைய இடத்துல பார்க்கிங் விட்டுருந்தாங்க. நாங்கள் கோவிலுக்கு கொஞ்சம் பக்கமாகவே விட்டுக்கிட்டோம். பார்த்து கையில் வச்சுட்டு செலவு கட்டிக்காத. பார்க்கிங் போட்டப்பவே அவங்க வந்து சொல்லிட்டாங்க, காட்டுக்குள்ளே போய் நீங்கள் பொங்க வைக்கிறதுனா வச்சுக்கோங்க அப்படின்னு. ஏன்னா கோவில் முன்னாடி வந்து வைக்க முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாக கடையாக இருக்கும். அந்த இடத்துல வந்து பொங்கல் வைக்கிறது கடை இடம் கிடையாது. சரி ஓகே, காட்டுக்குள்ளே வச்சுட்டு நம்ம அப்புறம் பொங்கலை எடுத்துகிட்டு போயிடலான்னு போய் பார்த்தா எங்களுக்கு முன்னாடி அங்கே நிறையா பேர் பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஒத்தையடி பாதை தான், மண் ரோடு தான். அதுலேருந்து போனோம்னா அவங்க காட்டுக்குள்ளேயே பொங்கல் வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. நாங்கள் போகிறப்பவே ஒரு 5-6 பேர் வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, கூட்டம் இருக்காதுன்னு நினச்சி உள்ளே போனோம். ஆனால் அந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருந்தது. நல்லா கம்பி வேலியெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம சுற்றிக்கிட்டு தான் போகிற மாதிரி இருந்தது. முன்னாடியே நிறைய பேர் பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம கொஞ்சம் உள்ளே போய் வச்சுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் நெவுலடியாக இருக்கும், பசங்களாம் விளையாடுறதுக்கும் கரெக்டாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் உள்ளே போய் வச்சுக்கிட்டோம். இடம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கீரை நிறைய நாற்று விட்டுருந்தாங்க. மிளகா செடி, காய்கறி செடி நிறையா போட்டு சின்னதாக ஒரு சின்ன பாத்தியில் அவ்வளோ அழகாக வீட்டுக்கு தேவையான செடியெல்லாம் போட்டிருந்தாங்க. இடத்தோட ஹைலைட்டே இந்த குட்டை தான். குட்டையை சுற்றி நிறைய வாழை மரம், அதை சுற்றி தென்னை மரம்னு இந்த செட்டப் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சினிமேட்டிக்காக சூப்பராக இருந்தது. அங்கே பொங்க வைக்கலாம் அப்படிங்கிற இடத்துல இருந்து நேராக பார்த்தா முருகன் கோவிலே தெரிஞ்சுது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு சுற்றி வந்ததுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸாக தான் தெரியும். ஆனால் அவ்வளோ அழகான நிம்மதியான ஒரு இடம். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, ஆல்ரெடி நிறையா பேர் இங்கே வந்து பொங்கல் வச்சுருக்கிறாங்க. ஸோ சுற்றி சரௌண்டிங்கில் இப்படி தான் வச்சுட்டு இருப்பாங்களான்றது எங்களுக்கு தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேல் போட்டு இங்கேயே வந்து சாமி கும்பிட்டு சாமிக்கு இந்த ஒரு சித்தி சாப்பாடெலாம் இங்கேயே விட்டுட்டு போயிருக்கிறாங்க. இது காட்டுக்குள்ளே இன்னொருத்தருங்க வந்து சாமி கும்பிட்டுருப்பாங்களாட்டுக்குது. அவங்களும் பூஜை பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அடுப்பெல்லாம் கூட்டி ரெடியாக இருந்தது. நம்மளுக்கு விறகும் பஞ்சம் இல்லை, காட்டை சுற்றி விறகும் நிறையா இருந்ததுனால அப்படியே எடுத்துகிட்டு வந்து பொங்கல் வச்சாச்சு. அங்கே பொங்க வச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டு வழியாக ஆளுங்க வந்திருந்தாங்க. பார்த்தா அவங்களும் சாமி கும்பிட்றதுக்கு தான் வந்திருக்காங்க. இங்கேயே வந்து பொங்கல் வச்சு காய்கறியெல்லாம் அரிஞ்சு சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ஆட்டங்குது. எங்களுக்கு அதை பார்த்தோன்னே ஒரு ஆசையாயிடுச்சு. நெக்ஸ்ட் இயர் நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் சின்னதாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டுட்டு வந்துட்டோம். பொங்கலும் பொங்க, அரிசியும் போட்டாச்சு, ஒலையும் கொதிச்சாச்சு.
வந்தோடனே கடகடன்னு அவங்க வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க சொன்னாங்க லாஸ்ட் இயர் அவங்க இங்கே தான் பொங்கல் வச்சாங்களா, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய மரம் இருந்ததுங்க, மரமெல்லாம் இப்போ இல்லை வெட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னடா ரொம்ப நம்ம இங்கேயே இருக்கிறோம், நம்மளுக்கு இந்த விஷயமே தெரியாமல் போச்சுன்னு தான் இருந்தது எங்களுக்கு. வெண்பொங்கல் தான் வச்சுருந்தோம், அதனால கடகடன்னு வேலை முடிஞ்சிருச்சு. நல்லா பாத்திரத்தையெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த முருகருக்கே உரிய அந்த பட்டையெல்லாம் போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். போகிறப்போ உண்மையாக சொல்கிறேன், எனக்கு மனசே இல்லை, இன்னும் எங்கள் காட்டுக்குள்ளேயே வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், அவ்வளோ அமைதியாக இருந்தது. ஆமாட்டி தங்க, நீ இப்படி இருந்துகிட்டீங்கன்னா நீ என்கிட்ட முத்தே வாங்க மாட்டேன். எஸ், வாங்கி தரேன். என்ன நான் 2 எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. மிளகா கட்டி மருந்துக்கு தான் அடிச்சிருக்க போறாங்கடா. காட்டுக்காரங்க அங்கே தான் இருந்தாங்க, அதை பொறிக்காதீங்க இதை பொறிக்காதீங்க அதை எடுக்காதீங்க பிடிக்காதீங்க ஒன்றும் சொல்லலை. உண்மையாக ஒரு திருப்திகரமான ஒரு ஃபீலாக இருந்தது. அந்த பொங்கல் வச்சுட்டு நேராக பொங்கலை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போயாச்சு. என் 10th நடந்த ஒரு இன்சிடென்ட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் 10th மகேந்திராவில் படித்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சேலம் சைட்லேருந்து வருவாங்க. நாங்கள் வந்து திருச்செங்கோடு சைட்லேருந்து போவோங்களா. அப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்றைக்கி காளிப்பட்டி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், லைக் எக்ஸாம் அப்போலாம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், எப்படியோ திணீர் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிம்பாங்க. எனக்கு அப்போவே தெரியாது கோவில் எங்கே இருக்குது என்ன எதுன்னு எதுவுமே தெரியாது. ஆனால் அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, காளிப்பட்டி முருகன்கிட்ட வேண்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்போம் நல்ல மார்க் எடுப்போன்னு. அப்போல்லாம் விவரம் இல்லைல்ல, படித்தாதான் மார்க்குங்கிறது வந்து புரியாத வயசு. இப்போ இருக்கிற பிள்ளைங்க மாதிரி அவ்வளோ அறிவாலாம் நான் அப்போ இல்லை. மார்க்கும் கம்மியாக தான் வந்தது போர்டு எக்ஸாமில். அதுக்கப்புறம் +1 +2 எக்ஸாம் அப்போலாம் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 1 month முன்னாடி காளிப்பட்டிக்கு போகிற சான்ஸ் கிடச்சிது. அப்போ போய் கடவுளே நான் 10th உன்னை பார்க்க வரல, அதனாலே மார்க் குறைஞ்சிருச்சு, 12th நான் நல்லபடியாக மார்க் வாங்கிக்கிறேன்னு வேண்டிட்டு போனேன். அது இன்னமும் எனக்கு அது ஒரு ஆறாத வடுவாக என் மனசில் அப்படியே இருக்குது. இந்த பொம்மை தேர்க்கடை இதெல்லாம் யாருக்கு தான் பிடிக்காது, வாங்குறமோ இல்லையோ சும்மா இப்படி போய் அப்படி வந்தோம்னா தான் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். தேர்க்கடைக்கெல்லாம் நான் போகிறேன் அப்படின்னா ஒரு கடை தவறாமல் எல்லா கடைகளையும் போயிட்டு வந்துடுவேன். வாங்கலை அது செகண்டரி பார்ட். போயிட்டு வந்தேன் அப்படின்னா தான் எனக்கு தேர்க்கடைக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீலே இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான் போயிட்டு வந்தேன். திருச்செங்கோட்டில் வந்து தேர் கீழே சாமி கீழே வந்துச்சுன்னா அப்போ தேர் நோம்பி இருக்கும், அங்கே ஒரு மாதத்துக்கு வச்சுருப்பாங்க. அங்குமே அப்படிதான் எல்லா கடைக்குள்ளேயும் போயிட்டு வருவேன். அவ்வளோ அது ஒரு சந்தோஷம். என்னதான் ஷாப்பிங் மால் பெரிய பெரிய மாலில் சுற்றுற சந்தோஷத்தை கடையிலும் அப்படி தேர்க்கடைக்குள்ளே போயிட்டு வந்தோன்னா அது ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும் எனக்கு. அதே மாதிரி காளிப்பட்டி முருகன் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர் முட்டாய் ரொம்ப ஃபேமஸ். இந்த தேர் நோம்பி எப்போலாம் இந்த தேர் முட்டாய் வச்சுருப்பாங்க. ஒரு சைடு ஃபுல்லாகவே இந்த தேர் முட்டாய் தான், ஒரு சைடு ஃபுல்லாக தான் பொம்மை கடை இருக்கும். இது வந்து என்னோடய மாமனாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு தேர் முட்டாயே. ஆனால் அதிகமாக வாங்கிட்டு போக மாட்டோம். அந்த 1/4 கிலோனா அதுக்கு மேலே கொஞ்சம் கூட வாங்கிட்டு போக மாட்டோம். எனக்கு ஒன்றும் பெருசாக அந்த மிட்டாயில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு கூட எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு இந்த மாதிரி கடையெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த எதை எடுத்தாலும் 10 ரூபா, எதை எடுத்தாலும் 20 ரூபா, அப்படி என்னடா வச்சுருப்பீங்க 10 ரூபாய்க்கு, அப்படி என்னதான் வச்சுருக்கீங்க 20 ரூபாய்க்குன்னு பார்க்குற கியூரியாசிட்டிக்கே உள்ளே போயிட்டு வருவேன். பக்த கோடிகளோட வேண்டுதல் தான். அவ்வளோ பேர் விளக்கு போட்டிருந்தாங்க. தேர் இன்னும் அங்கே தான் இருந்தது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஆக மொத்தம் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. நின்றுக்கிட்டே இருந்தால் சாமியை பார்க்க முடியாது, எப்படியோ ஒன்று உள்ளே போயிடலான்னு சொல்லி போய் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே மெல்லமாக லைன் நவர எப்படா சாமிக்கிட்ட போவோன்னு தான் இருந்தது. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப நேரம் கால் கடுக்க நான் நிற்கலிங்க, கடகடன்னு போயிட்டோம். பார்த்தா இந்த ஃப்ரீ தரிசனத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக லைன் போய்கிட்டு இருந்தது. கடைசியில் எல்லாருமே உள்ளே ஒன்றா தான் விட்டுட்டு இருந்தாங்க. எனிவே சாமியோட தரிசனம் அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு கிடைச்சது. முருகருக்கே உரிய மந்திரமான ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், அதை மட்டுமே சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம். லைன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்ததுனால சீக்கிரமாக சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தால் அதுக்கப்புறமேட்டு சாமி வந்து இந்த பல்லக்கில் வச்சு நிறையா அந்த இடத்துல வந்து திண்ணீர் பிரசாதம் எல்லாம் வெளியே வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கண்ணாடி வளையல் பார்க்கவே உண்மையாக அவ்வளோ ஆசையாக இருந்தது. நிறைய பேர் நின்று ஆசையாக வளையல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது என்னமோ அந்த கண்ணாடி வளையல்னு போட்டால் ஒரு நாள் கூட நான் உருப்படியாக கையில் வச்சுருக்கிறதுல சும்மா உடச்சி எறிஞ்சிருவேன். ஆனால் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அதனால் அதையும் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். இந்த தேர் முட்டையே ரொம்ப விரும்பி எங்கள் வீட்டில் சாப்பிட்ற ஒரே ஆள் என்னோட மாமனார் தான். அவருக்கு இதுனா ரொம்ப கொள்ள பிரியம். எப்போ போனாலும் தேர் முட்டாய் மறக்காமல் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிடுவார். அவருக்குமே சளி அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 1/4 கிலோ தான் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாங்கிற மாதிரி, அதுக்கு மேலே எக்ஸஸாக ஒரு பீஸ் கூட வாங்க மாட்டோம்.
எனக்கு வந்து இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது பார்த்தா எல்லாமே ஒரே ஃப்ளேவராக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. வித்தியாசமாக இருக்கிற மாதிரியெல்லாம் ஒரு அந்த ஃபீலிங்கே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வெளியே பார்க்கும்போது எல்லாம் தனித்தனி கடை மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களே தான் வந்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. வருஷம் அந்த தேரில் இந்த கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னோட அத்தை மறக்காமல் சொல்கிற ஒரு டைலாக், அடுத்த வருஷம் கண்டிப்பாக முருகன் கோயிலில் இந்த தேரில் தான் வந்து கண்ணுக்குட்டி வாங்கணும் அப்படிம்பாங்க. எங்கள் நேரம் அதுக்கு முன்னாடி ஏதாவது கண்ணுக்குட்டி கிடச்சிருந்து நாங்கள் அங்கேயே வாங்கிடும். ஆனால் அவ்வளோ அழகழகான கண்ணுக்குட்டி பார்க்கவே ஆசையாக இருந்தது. அதுக்கு அந்த மூக்கணங்கவர்லாம் வித்துட்டு இருந்தாங்க பாருங்க. வச்சிருக்கலாம். அந்த கைத்தை பார்க்கவே அவ்வளோ அட்ராக்ஷனாக சூப்பராக இருந்தது. ஃபைனல் டச்சப்பாக தர்பூசணி எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கடையில் அப்படி இப்படின்னு ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு முருகருக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.